ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்ட்ரா வண்டிக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்டு ஏஸ்க்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஏஸ் எக்ஸல் இந்த வண்டிக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸ்லேருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். வண்டி ஆல்ரெடி வச்சுருந்தா டாடா ஏஸாக கூட இருக்கலாம், ஜீத்தோ வண்டியாக இருக்கலாம், இல்லை த்ரீ வீலர் எந்த வண்டியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தவங்க திரும்பவும் அந்த வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மதிப்புள்ள கேஷ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க பேரில் இல்லாத வண்டியை பண்ணிவிட்டு எனக்கு ஆஃபர் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க பேரில் இருக்கணும். இல்லைன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி பேரில் இருக்கணும், இல்லை அக்கா தங்கச்சி பேரில் இருக்கணும், பையன் பொண்ணு அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். இல்லை அப்பா அம்மா பேரில் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது பிளட் ரிலேஷன்ஸில் இருக்கணும். வண்டி இருந்தால் மட்டும்தான் அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு எலிஜிபிளாக ஆகும். அதாவது மற்றவங்க பேர், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் பேரில் இருந்து அந்த ஆஃபர் எனக்கு கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்க முடியாது. அது எலிஜிபிள் ஆகாது. அதாவது ஏஸ் எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி ஆல்ரெடி நல்லா மூவிங்கில் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி திரும்பவும் இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நார்மல் ஆஃபரை தவிர்த்து இந்த ஆஃபரையும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து முழுக்க முழுக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை பழைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களது வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கும். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கூடுதல் டிஸ்கவுண்ட். இதுதான் டிஸ்கவுண்ட்டுன்னு மொத்தமாக முடிக்கலை. தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கஸ்டமர் புதுசாக வந்து எடுக்கிறாருன்னா அந்த டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அதாவது இந்த ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால வந்து டிஸ்கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்துச்சு, நிறைய காம்படிஷன் வந்துச்சு. அந்த காம்படிஷனில் நம்ம வண்டியை வந்து நடுவில் நின்று ஒரு வின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகளை வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வண்டியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வண்டி வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் நேற்று கூட வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்தோம். நிறைய கஸ்டமருக்கு எத்தனை வண்டியெல்லாம் காட்டினோம். எல்லாமே வண்டி ஓட்டி பார்த்தாங்க, நிறைய இது செக் பண்ணாங்க. எல்லாருமே வண்டி நல்லா இருக்குன்னு தான் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் டிரைவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் சம்திங் ஓட்டிருப்போம். மைலேஜ் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பாயிண்ட் கூட கம்மியாகாமல் நல்லா காட்டுச்சு. ஓகேங்களா? அதனால் வண்டிக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லாவே இருக்குது தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நம்பி எடுக்கலாம். அதேமாரி ஏஸ் எக்ஸலை பொறுத்தவரைக்கும் 1 டன் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதனால் லோடு அதிகமாக அடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. அந்த பிரச்சனை இப்போ இருக்காது. நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே இந்த வண்டியில் இருக்காது. அதே மாதிரி டாடா ஏஸோட பார்த்தீங்கன்னா இது 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா டயர் சைஸும் உங்களுக்கு பெருசு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா லோடு அடிக்கிறதுக்கு ரொம்ப வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் சின்ன சின்ன சந்தில் கூட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளான ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் மீட் பண்ணும்போதோ, சார் வண்டியில் டெஃபாயில் இருக்கான்றது அந்த ஒரு கேள்வி, அந்த பயமும் அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த பயம் வந்து விட்டுடுங்க. நம்ம டாடா ஏஸ் கேட்டகரியில் எந்த வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஃபாயில் இல்லை. ஓகேங்களா? அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா டெஃபாயில் வந்து நம்ம வண்டி டீசலும் போடணும், இதுக்கும் ஆயில் ஊற்றணும், அதிகமான செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அதேமாரி வண்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பயந்துருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த பயம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. நம்ம வண்டியில் டெஃபாயில் அந்த பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா டெஃபாயில்னால நிறைய நல்லது நடக்க தான் செய்யுது. பட் ஆனால் நமக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும்னு வரும்போது டெஃபாயில் வந்து நமக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தான் தெரிஞ்சுது. அதனால் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது புது வண்டி ஏதாவது வேணும்னா மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. என் நம்பர் அவங்ககிட்ட குடுங்க. அவங்க நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அவங்ககிட்ட பேசி வண்டிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, வண்டிய பத்தி டீட்டெயில் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டு லைக் பண்ணுங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. தேங்க் யூ.